மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் கோடை கால காற்றே. இந்த பாட்டெலாம் பூவே செம்பூவே இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து பயங்கரமா அதை வந்து அவர் வந்து என்ன சொல்றது, சீனே பார்க்காட்டாலும் இந்த சீன் தான் ஓடுன்னு வெளியே கெஸ் பண்ற அளவுக்கு ஃபீலிங்ஃபுல்லான இது. ஸோ இப்போ இசைங்கிறது வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலாக மென்டலாக எப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு எங்கே நம்ம போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு சென்டிமெண்டலாக ஒரு சாங்ஸ் வந்து கொண்டு வந்துடுறாங்க. நம்மளோட ஃபீலிங்ஸை சாங்குக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதை பற்றி ஏதாச்சும் விளக்கம் கொடுக்கலாமா சார்? ஆன்மீகத்துக்கு இசை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மதமாக இருக்கட்டும், ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்துக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளை ரொம்ப ஈஸியாக நெருங்கிறதுக்கு இசை ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர். ஏன்னு கேட்டால், கடவுளை கும்பிட போகிற போது, பிரார்த்தனை பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது நமக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அந்த இடத்த ஒருமுகப்படுத்தணும் மனசை வந்து. இப்போ அதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியாது. எப்படி ஒருமுகப்படுத்தணும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு பாட்டை பாடினா போதும், அந்த இடத்துல ஒரு பாட்டு ப்ளே பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரே பாயிண்ட்ல வந்து நிற்கும். என்ன கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க இசைக்கு ஆன்மீகத்துக்கு இசை ரொம்ப முக்கியம்னு. என்ன கேட்டால் இசையும் கடவுளும் ஒன்று தான். கடவுள் தான் இசை, இசை தான் கடவுள். சாதாரணமாக கடவுளை நம்ம எதுக்கெல்லாம் தேடி போவோம்? நீங்கள் சும்மா சொல்லுங்களேன், எதுக்கெல்லாம் கடவுளை நாடுறதுக்கு என்னெல்லாம் பர்பஸ்? ஸ்ட்ரெஸ் இருந்தால் போவோம், இசையால் முடியும் அது. ஆமாம், ஒருவேளை நம்ம ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் பண்ணி அது நிறைவேறிடுச்சுன்னா வந்து கடவுளை பார்க்கறதுக்காண்டி ஒரு கொண்டாட்டத்துக்காண்டி நம்ம போவோம், நன்றி சொல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்காண்டி நம்ம போவோம். அப்புறம் வந்து ஃபேமிலியாக ஒரு ஏதாச்சும் ஒரு இது செலிப்ரேஷன், ஒரு நல்லது கெட்டதுன்னா அதுக்கு நம்ம வந்து கடவுளை தான் ஆரம்பித்து கடவுளால் தான் ஃபினிஷ் பண்ணுறதுக்காண்டி போவோம். தேவை என்னங்க இது வந்து நீங்கள் யூஸ்வலாக நம்ம செலிப்ரேட் பண்ண போவோம், ஃபேமிலியாக போவோம் அப்படின்ட்டு. கடவுளை மக்கள் தேடுறதுக்கு என்ன அந்த தேடலுடைய எதை தேடி கடவுள்கிட்ட போகிறாங்க? என்னெல்லாம் தேடுவாங்க கடவுள்? நிம்மதி, வேற பிளெஸிங் வேணும், கடவுளுடைய அருள் வேணும், அப்படின்னா தான் லைஃப் நல்லா கொண்டு போவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல மன அமைதி வேணும்னு போவாங்க, தேவைகளை கேட்க போவாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி போவாங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் போறீங்களோ அத்தனையும் இசையால் முடியும். ஸோ இசையும் கடவுளும் ஒன்று, எல்லாமே இசையில் சாத்தியம். அதே மாதிரி ஒரு பழைய டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு, இசையால் வசமாக இதயம் இது, இசையால் வசமாக இதயம் இது, அது ஒரு வரியிலே முடிஞ்சு போச்சு. எப்பேற்பட்ட இதயமாக இருந்தாலும், எவ்வளோ கரடு புரடான இதயமாக இருந்தாலும் சரிதான், ரொம்ப சாஃப்ட் காற்றாக இருந்தாலும் சரிதான், எந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்களும் இசையால் வசமாவாங்க, கண்டிப்பாக ஆவாங்க. அப்போ இசை கடவுள் தானே, இசை கலையே கடவுள் தான். சார், ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ஒரு ரேடியோ போட்டு மக்கள்லாம் சாங் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து இசையில் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் இருந்த இசைக்கும் இப்போ இருக்கிற இசைக்கும் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா? அப்படி கேட்குறாருந்தா நீ சொன்ன மாதிரி இப்போ ஒரு சுப்ரபாதம் இது காலைல கேட்குறது பிடிக்கும். ஒரு கிறிஸ்டியன் சாங் தான் ஒன்று, கிறிஸ்டியன்ஸ் வந்து காலைல எழுந்தோடனே ஒரு பாட்டு கேட்குறது அந்த நாளை நல்லா தொடங்குறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு பக்தி முயற்சி அது அப்படி கேட்டாங்க. இப்போவும் அது இருக்குது. என்ன அப்போ ரேடியோவில் கேட்டாங்க, இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் மொபைலில் அப்படி கேட்குற ஹேபிட் இப்போவும் இருக்குது. நீங்கள் கேட்டால் அந்த கால இசைக்கும் இந்த கால இசைக்கும் இப்போ இருக்கிற இசைக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்க? இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வந்து டெக்னாலஜியில் அடிக்ட் ஆகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாட்டு பயங்கர ஹிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டுடைய டியூனு, அது கொடுக்குற ஃபீலு, அதோட வரிகள்லாம் ரெண்டாம் பட்சம். பீட் எப்படி இருக்குது, டெப்த் எப்படி இருக்குது, அடி நல்லா இருக்குதா அப்படின்ற மாதிரி இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் மாறிட்டு வருது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஏன்னா அப்போ வந்து இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது, டிஜிட்டல் மியூசிக் கிடையாது, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கிடையாது. எம்எஸ்வி காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன் காலத்தை எடுத்துக்கிட்டால் அவங்க டியூனு, அந்த வார்த்தை, அது கொடுக்குற அந்த ஃபீல், அதை நம்பி தான் இருந்துச்சு. அதனால் அந்த காலத்து பாடல்கள் வந்து உணர்வு பூர்வமாக இருந்துச்சு. பழைய அப்போ வந்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி 64 ட்ராக்கு, டிடிஎஸ், டிஜிட்டல் இதெல்லாம் கண்டுபிடிக்காத காலம். சாதாரண ஒரு ஆம்பியர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க முழுக்க எதை நம்பினாங்கன்னா, தான் போடுற மெட்டு, ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மெட்டு, அது பக்தி பாடலாம் தான், அதுக்கான வரிகள், அது அந்த ஃபீலை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அதனால் அப்போ உள்ள பாடல்கள் வந்து ஒரு உணர்வு மிகுந்த ஒரு ஃபீலிங்ஃபுல் சாங்ஸ். இப்போ வர வர அது கொஞ்சம் குறையுது. அதுக்கு காரணம் வந்து சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் சொல்லலாம், டெக்னாலஜி அடிக்ஷன். இப்போ வந்து ஒரு
ஒரு 64 ட்ராக்கு ஒரு பாட்டு கேட்குறாங்க, ஒரு மல்டிப்ளெக்ஸில் உட்காந்து கேட்குறாங்கன்னா தே நீட் எஃபெக்ட். அந்த டியூன் எப்படி இருக்குது, அந்த மெட்டு எப்படி இருக்குது, அது ரொம்ப ஃபீலிங்ஃபுல்லாக இருக்குதா, அந்த பாட்டோடைய வரிகளுக்கும் அந்த டியூனுக்கும் சம்மந்தம் இருக்குதா, இல்லை ஒரு திரைப்படம்னா அந்த சீனுக்கும் அந்த பாட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும். இப்போ ஃபுல்லாக டெக்னாலஜி அடிக்ஷனாக இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்களுக்கு இசையை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? இசையை கற்றுக்குங்கன்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட். இசையை அது வந்து வெஸ்டர்னா கர்நாடிகா அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கற்றுக்குங்க. வெஸ்டர்ன் பிடிச்சா வெஸ்டர்ன், கர்நாடிகா, ஃபோக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபோக்கு, நாட்டுப்புற இசை எது பிடிக்குதோ அதை கற்றுக்கணும். ஏன் கற்றுக்கணும்னா இசை கற்றல்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு மனித சுயமனித ஒழுக்கம் மாறும், அவங்களுடைய ஒரு மெச்சூரிட்டி, மன முதிர்ச்சி மாறும். அப்புறம் நிறைய தேவையில்லாத டைவர்ஷன்ஸ், சில இந்த டீனேஜை கிராஸ் பண்ணி போகும்போது ஏகப்பட்ட டைவர்ஷன், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் வரும். மியூசிக் கற்றுக்கிறவங்களுக்கு அது இருக்காது. இப்பவும் பார்த்தீங்கன்னா மியூசிக் கற்றுக்கிறவங்க மேக்ஸிமம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க, டைவர்ட் ஆக மாட்டாங்க. அது மேலே ஒரு பேஷன் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை ஃபோக்கஸ் பண்ணியே தான் அவங்களுடைய ப்ராக்டிஸு, அவங்களுடைய எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சமுதாயம் வரணும்னா இளைஞர்கள் அத்தனை பேர் இசை கற்றுக்கணும். எதுக்கு பிடிச்சிக்காது, எனக்கு பறை தான் பிடிக்கும் கற்றுக்குங்க, ட்ரம் செட் பிடிக்கும் கற்றுக்க, எனக்கு கிட்டார் பார்த்தா ஆசையாக இருக்குது கற்றுக்க, எனக்கு பாட பிடிக்கும் பாட கற்றுக்குங்க. ஏதோ ஒரு ஃபார்மில் இசையை கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாலே அப்படி அத்தனை பேர் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. பட் இன்னைக்கு தான் வந்து பறை இசை, வெதர் இட் இஸ் ட்ரம்ஸ் ஆர் கீபோர்டு, வாட் எவர் இட் இஸ், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஏஐ மூலமாக எல்லாம் கொண்டு வந்துட்டாங்களே சார். அப்போ நம்ம இப்போ கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு அதில் ஃப்யூச்சர்லாம் நம்மளுக்கு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்திலே நம்ம பசங்க வந்து இப்போல்லாம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இதை வச்சு நம்ம என்ன சம்பாதிக்க முடியும் அப்படி தானே சார் யோசிக்கிறாங்க. அதை மாத்திரை தான் இசையை கற்றுக்கிறது. அது எப்போவுமே அது பேஸ்டாகவே இதை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம், இதை வச்சு எனக்கு ஸ்கோப் இருக்குதா, அதெல்லாம் செகண்டரி. அது செகண்டரி. நான் சொல்கிறது வந்து முதல்ல நான் ஒரு முழு மனிதனாக இருக்கேன். மனித தன்மை என்கிட்ட இருக்குதா, அந்த ஒரு இரக்கம் இருக்குதா, பொறுமை இருக்குதா, கருணை இருக்குதா, நான் ஒரு நல்ல முழு மனிதனா, போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், எதுவும் பாகுபாடுகள், ஜாதி மதம் பாகுபாடெலாம் பார்க்காம ஒரு மெச்சூர்டா நல்ல மன முதிர்ச்சியான மனிதனாக நான் வளர்றேனான்றதுக்கு இசை முக்கியம். அதில் ஸ்கோப் இருக்குது. அது வேறு சப்ஜெக்ட். அது மியூசிக் படித்தா ஸ்கோப் இருக்குதான்றது வேறு. நான் சொல்கிறது அதுக்கு சொல்கிறேன். மன முதிர்ச்சி, மெச்சூரிட்டி, சொசைட்டியே மாறும். அத்தனை பேரும் இசை கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் இந்த சொசைட்டியோட ஸ்டைலு, வாழ்க்கை முறையே மாறும். இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இப்போ இசையில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிவி ஷோஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3 வயதுலேருந்து, முதல்லலாம் 8 வயதுலேருந்து 13 வயது உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3 வயதுலேருந்து 18 வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து காம்படிஷன் அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது 3 வயது குழந்தைக்கு கர்நாடிக் மியூசிக் எப்படி புரியுது? இசை எல்லாருக்கும் புரியும். புரியாது அப்படின்ற ஒரு ஏஜ் குரூப் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் புரியும். சில குழந்தைகள் நான் சொல்கிற மாதிரி இப்போ ஐக்யூ லெவல் ஜாஸ்தி இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சின்ன வயசில் இப்போ அவங்க அப்பா அம்மா அந்த மியூசிக் டேஸ்ட் உள்ளவங்களா இருக்கலாம், மியூசிஷியனாக இருக்கலாம், இல்லை பாட்டு ரசிக்கிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து அவங்களுக்கு வயசே தேவையில்லை. அவங்க எது ஒரு வயசில் பேச ஆரம்பிக்குதுன்னா அப்போவே அவங்களுக்கு இசையை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது வந்து அவங்க மீன்ஸ் அவங்க அட்மாஸ்பியரை பொறுத்து, அவங்க இருக்கிற சுச்சுவேஷன், அவங்க இருக்கிற அந்த சரௌண்டிங்கை பொறுத்து. மோஸ்ட்லி இப்போ எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து அந்த மியூசிக் வந்து பை பர்த்தே இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிவி ஷோஸ்லாம் பார்த்தா ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பாடுது, ஃபஸ்ட் கிளாஸாக ப்ளே பண்ணுது. ஸோ அப்போ எல்லாருக்குமே இருக்குது. அது வெளிக்கொண்டு வரதுக்கு தான் இசையை கற்றுக்கணும்னு சொல்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் இசை இருக்குது, வெளிக்கொண்டு. ஆனால் இதுக்கு ஏஜ் அப்படின்றது கிடையாது. அது 3 வயசாக இருந்தாலும் சரி தான், 10 வயசாக இருந்தாலும் சரி தான், யங்ஸ்டர் ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி தான் பண்ண முடியும். இப்போ இல்லை ஐக்யூ லெவல்னு சொன்னேன், அதை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சாதாரணமாக ஐக்யூ, எஸ்கியூ, இக்யூ அப்படின்னு 3 சொல்லுவாங்க. இன்டலெக்சுவல் கோஷியன்ட், சோஷியல் கோஷியன்ட் அண்ட் எமோஷனல் கோஷியன்ட். இதில் இந்த ஐக்யூ வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு, பிள்ளைங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து. இந்த ஐக்யூ டெவலப்மெண்ட்டில் மியூசிக் தான் 90% ஒர்க் ஆகுன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற பையன், நல்ல ஐக்யூ உள்ள பையன் ஒரு மாணவனையோ மாணவியோ செலக்ட் பண்ணும் பொழுது ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. எங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் மேகசினில் இந்த ஆர்டிக்கிள் வந்து ஒரு ஓவரால் அந்த ஸ்டேட்டில் ஒரு சின்ன ப்ராவின்ஸில் ஒரு 100 பிள்ளைகளை செலக்ட் பண்ணி ஐக்யூ பெஸ்ட் பிள்ளை செலக்ட் பண்ணால் அதில் 88லேருந்து 90 மியூசிக் பேக்ரவுண்ட். இன்னும் மியூசிக் கற்றுட்டு இருக்குது, இல்லை மியூசிக்கை பாடுது, ப்ளே பண்ணுது, பெர்ஃபார்ம் பண்ணுது, ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ
அப்போ ஏன் ஐக்யூக்கும் மியூசிக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு பாடத்தை அப்படியே படித்து ஒப்பிச்சு மார்க் எடுக்கிற பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஐக்யூ இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு சப்ஜெக்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஐக்யூ உள்ள ஒரு சொசைட்டி தான் இப்போ வேணும், இப்போ இருக்குது நிறைய பிள்ளைகிட்ட. இந்த ஐக்யூக்கு மியூசிக் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ வோக்கலாவோ நீங்கள் கற்றுக்கும் பொழுது கண்டிப்பாக ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸ் இல்லாமல் கற்றுக்க முடியாது. அதுக்காக ஒரு டைமை கொடுத்தாகணும், அதுக்கான ஒரு பயிற்சி கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கும் பொழுது நல்லா சைக்கியாட்ரிஸ்ட் அவங்களாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு வோக்கல் மியூசிக்கோ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது மெடிடேஷனில் எப்படி ஒருமுகப்படுத்தி ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு பாயிண்ட் கொண்டு வருமோ அதை மாதிரி பல மடங்கு ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு அதை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த நொட்டேஷனை கரெக்டாக ப்ளே பண்ணணும், அந்த சாங்கை ஒரு மெலடியே டியூனு ஏதோ ஒன்று இல்லை ரிதம் தாளம் வாசிக்கிறவங்க ரிதம் அதை ப்ளே பண்ணும் போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக மெடிடேஷன் பண்ணுறதை விட பல மடங்கு அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அது அப்படி கிடைக்க அதை அவங்க படிப்பில் அப்ளை பண்ணுறாங்க, சொசைட்டியில் அப்ளை பண்ணுறாங்க, குடும்பத்தில் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஐக்யூ லெவலில் ஆட்டோமேட்டிக்காக நல்லா டெவலப் ஆகும். ஸோ வந்து ஒரு 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 குழந்தைக்கு வந்து ஒரு தாய் வந்து கர்ப்பமாக இருக்கும்போதுல இருந்து மியூசிக்கை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நானே அதை அனுபவிச்சிருக்கிறேன். என் பையன் வந்து ஒரு 6 மாதமாக இருக்கும்போது நான் வந்து இளையராஜா இசை வந்து ரொம்ப விரும்பி அம்மா கேட்பாங்க. ஸோ அவங்க பக்கத்துலேயே உட்காந்து நானும் கேட்டு வளர்ந்தேன். இன்னைக்கு என் பையனும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறான். அவனும் வந்து ஒரு மணிக்கு ஐக்யூ லெவலில் நல்லா இருக்கான். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து வளர்ந்து வரும் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை கன்ஃபார்மாக ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிதானே? மஸ்ட் அப்படின்னு இசை கற்றுக்கணும், மஸ்ட். அது அவங்க எல்லாம் நாட் ஒன்லி ஐக்யூ சொன்ன மாதிரி கேரக்டர் ரொம்ப அருமையாக ஷேப் ஆகும். நல்ல மெச்சூரிட்டி வரும், மென்டல் மெச்சூரிட்டி, மன புத்தி, அது ரொம்ப முக்கியம் இல்லை, அது வரும். ஸோ ஓவரால் அவங்க லைஃபே வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்கன்னு சொல்லுங்க. நாட் ஒன்லி டிசிப்ளின்டு, கல்ச்சர்டு, வெல் மேனர்டு அண்ட் வித் வெரி இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே தனியாக தெரிவாங்க. நீங்கள் பார்த்தாலே இப்போ ஒரு 100 பசங்களை பார்க்குறீங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்கூலில் போய் ஒரு 100 பசங்களை பார்த்து அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐக்யூ டெஸ்ட்டோ சம்திங் ஒரு இன்டெலிஜென்ஸை பற்றியோ பிஹேவியர் அண்ட் மேனரிசம் வச்சோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 3 பசங்க 4 பசங்க செலக்ட் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு மியூசிக் தச்சுடும். அது இது வந்து நான் சும்மா விளையாட்ட சொல்லலை, போய் கண்கூடா கூட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மக்களே நல்லா கேட்டுக்கோங்க. நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்களில் இருந்து அனைவரும் வந்து மஸ்ட் வந்து மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம இது பண்ணிக்கலாமா? ரெண்டாவது மாதிரி இப்போ இசை சொல்லி கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம எப்படி இது பண்ணுறது? கம்மி ஆயிட்டாங்கன்றதை ஒத்துக்க முடியாது, எல்லா பக்கம் இருப்பாங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்மளுடைய தேடல் அப்படி இருக்கிறனால தெரிய மாட்டாங்க. எல்லா ஊர்லேயும் இசையை கற்றுக் கொடுக்குறவங்க ஏதோ இருப்பாங்க. அது நாதஸ்வரம் தவலாக இருக்கலாம், புல்லாங்குழல், வயலின், கிட்டார், வீணை, கீபோர்டாக இருக்கலாம், வாய்ப்பாட்டாக இருக்கலாம், நாட்டுப்புற கலைகளாக இருக்கக்கூடிய பறை அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு அதை பற்றின தேடல் இல்லைங்கிறனால ஆளுக்கு கம்மியாக இருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு தோணுது. அப்புறம் ஒரு கேட்டீங்க, இதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டீங்க. என் பிள்ளையே நல்ல வளர்க்கு நான் தானே சப்போர்ட் பண்ணுறேன், கவர்மெண்ட் இல்லை எங்கே வருது, கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு என்ன இல்லை சார். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு எமோஷ்னலாகவும் ஐக்யூக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அப்படி ஒரு எஜுகேஷன் வை கான்ட்? கிட்டத்தட்ட கவர்மெண்ட் அரசு பள்ளிகள், அரசு உதவி பள்ளிகள் நிறைய பள்ளிகள் இசை ஆசிரியர் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. அது இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு கீபோர்டு, கிட்டார், ஏதோ ஒரு மாஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிறது ஆல்ரெடி ஒரு 90% ஸ்டேட் ஃபுல்லாக, கண்ட்ரி ஃபுல்லாக இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பேரண்ட்ஸ் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைங்களை அங்கே அனுப்புகிறாங்களா, அதுதான். ஸோ நம்ம தான் வீட்டுக்குள்ளே நம்ம பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களை வந்து அந்த மியூசிக்கில் கொண்டு வரக்கு ட்ரை பண்ணணும். கவர்மெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல்லலாம் மியூசிக் டீச்சர்ஸ் இல்லாத ஸ்கூல் கம்மி, மேக்ஸிமம் இருக்காங்க, எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறாங்க. ஒரு வாய்ப்பாட்டு சொல்லிக் கொடுக்குற டீச்சராக இருப்பாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கேட்கவே வேணும், அவங்க எல்லா இன்ஸ்டியூட்டுமே கோச் பண்ணுற அளவுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இது நம்ம பிள்ளைங்க, நம்ம பசங்களை நம்ம கொண்டு வரணும். நம்ம பேரண்ட்ஸ் வீட்டில் நம்மளுடைய வீட்டு லெவலில் தான் அதை பண்ணணும் சார். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாங்கன்னா தபேலா மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து புல்லாங்குழல்
அதுக்கடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி அந்த இசையவே வந்து ஸ்பீக்கரில் போட ஆரம்பிச்சாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஜே அப்படின்னு ஒரு இசையை வந்து கொண்டு வந்துட்டாங்க சார். ஸோ இந்த 3 அதாவது நம்மளோட பரிணாம வளர்ச்சி மாதிரி இசைக்கு ஒரு வளர்ச்சி வந்து வந்திருக்குது. ஸோ இதை பற்றி இது ஏற்கனவே நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அந்த கால மியூசிக்கும் இந்த கால இசைக்கு என்ன வித்தியாசம். அப்போ நான் சொல்கிறேன், டெக்னாலஜி அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஒரு ஃபீலிங் ஃபுல் இதுல இருந்து வெளியே வந்து மியூசிக்கு ஃபீலிங் ஃபுல்லாக உணர்வுபூர்வமாக ரசிக்கிற ஒரு இது குறைஞ்சிட்டே வந்து. இளையராஜா சாங்கையே பார்த்தீங்கன்னா அவர் இசைஞானி கொண்டுட்டு வந்த அந்த சாங்கையே இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாக மாற்றி அதை ஒரு ஸ்பீடு மியூசிக்காக ஒன்று கொண்டுட்டு வர்றாங்க சார். ஸோ அதான் அந்த டிஜேக்கும் அந்த சாங்கை கேட்கும் போதும் நம்ம மனநிலை சைக்கலாஜிக்கலாக ஹவ் வி ஆர் ஃபீலிங் அப்படின்னு கேட்க வரேன். இசைஞானி இளையராஜா பாட்டை டிஜே பண்ணுறதுக்கும் அதை ஒரிஜினலாக கேட்குறது, அதை ஒரிஜினலாக கேட்டால் நான் சொன்ன மன அமைதி கிடைக்கும். டிஜே கேட்டால் கூச்சல் பட்டுரும், நல்ல ஜாலியாக இருக்கும், ஜாலியாக அந்த டைமில் அதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாமே. அதில் எந்த உணர்வும் வந்து, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இசைக்கு அடி மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்து பார்த்து ஃப்ரே பண்ணாங்க. எந்த சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி சாக்கு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஸ்பீட் டெம்போன்னு சொல்லுவோம், பாட்டோடைய ஸ்பீட் எந்த டெம்போவில் இதை பாடணும், யார் வாய்ஸில் பாடணும், அவ்வளோ பிளான் பண்ணி பண்ணது. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ மோகம் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் கோடை கால காற்றே, இந்த பாட்டெலாம் பூவே செம்பூவே, இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து பயங்கரமாக அதை வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, சீனே பார்க்காட்டாலும் இந்த சீன் தான் ஓடுன்னு வெளியே வந்து கெஸ் பண்ணுற அளவுக்கு ஃபீலிங் ஃபுல்லான இது. அதை போய் நான் ரீமிக்ஸ் பண்ணுறேன், டிஜே பண்ணுறேன் சொல்லிட்டு அதை பாட்டை கெடுக்கிறதுங்கிறது வந்து அந்த ஃபீலிங் போயிடும். சும்மா ஜஸ்ட் அந்த நான் சொன்ன மாதிரி பீட்ஸ் அடி டம் 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 அடிகளும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அது கொஞ்சம் ஒரு தப்பான போக்கு தான். ஸோ வந்து மெலடியான ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலில் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சாங்கை வந்து நல்ல எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களும் எப்படிப்பட்டவங்களும் நம்ம கேட்டாலும் வந்து நம்மளோட மனநலம் வந்து நல்லா மாறும் அப்படின்னு சொல்ல வரீங்க. நான் சும்மா ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கா ஒரு மாலை நேரம் ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஒரு இளைய நிலா பொழிகிறது பார்த்துருக்கீங்களா, இளைய நிலா நல்லா ஹெட்ஃபோனை போட்டு அமைதியாக கேட்டு பாருங்க, மனசே சந்தோஷமாகும். அன்றைக்கி பகலில் என்ன நடந்திருந்தாலும், என்ன ஃபெயிலியர் இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், ஸோ அந்த மாதிரி பாட்டு ஆயிரம் பாட்டு இருக்குது. நாட் ஒன்லி இளையராஜா, எம்எஸ்வி எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் வெஸ்டர்ன் ஃபஸ்ட் கிளாஸ் டியூனில் இருக்குது. அதை நாங்கள் டெக்னாலஜியை க்ரியேட் பண்ணி அதை நாங்கள் டிஜேவாக்குறோம், ரீமிக்ஸ் பண்ணுறோன்னு பண்ணும் பொழுது அந்த பாட்டு என்ன ஒரு உணர்வுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டதோ அந்த உணர்வு கெடுது. நான் அதுக்காக இப்போ நீங்கள் மெலடி சாங் தான் கேட்கணுமா அப்படிலாம் இல்லை, நல்லா ஜாலியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, நல்லா கொண்டாடணும்னா நல்லா ஃபாஸ்ட் மியூசிக் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் மூடுக்கு உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து இசை வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, இசை வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக அண்ட் ஸ்பிரிச்சுவலாக நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது, நம்ம வந்து இசையை என்ன மாதிரிலாம் பயன்படுத்திங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளோட கிட்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்ம கிட்ஸோட ஐக்யூவை வந்து எப்படி ஹை லெவல் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து இசை வந்து என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் வந்து எங்களோட குரு அவ்வளோ டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைகள், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இசைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை கேட்டு எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் எங்கள் மாஸ்டரோட எண்ணமும் எங்களோட எண்ணமும். ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.